ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லணுன்றதுக்காக தான் ஆவலோடு சந்தோஷமாக உன் வீட்டு வாசல்ல வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதர்கள் யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா ஒரு அளவோட தான் உதவி செய்ய முடியும். உன்னை கை தூக்கி விட நினைச்சாலுமே அவங்க என்ன வசதியில என்ன உயரத்துல இருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தூக்கி விட முடியும். ஆனா இந்த வராகி அம்மா நான் நினைச்சேன்னா உன்னை மிக மிக உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க முடியும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில ஒரு சிறப்பான நல்ல நிலைமைய உனக்கு கொடுக்க போறேன். நீ என் மேல வச்சிருக்கிற பக்தியும் மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற நல்ல குணமும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில இப்போது செல்வ வளத்தை கொடுக்க போகுது. அதனால மட்டுமல்லாம இன்னும் இன்னும் உன்னை மிக உயரத்துல வச்சு அழகு பார்க்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. அதை சரியா செய்யணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்கணும், உன்கிட்ட அன்பா அக்கறையா பாசமா நடந்துக்கணும்னு நீ ஆசைப்படுறதும் என்கிட்ட வேண்டதும் அதுக்காக நீ கவலைப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய துணைக்கு உன்னை பத்தி முழுவதுமாக புரிய வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீயா என்னதான் எடுத்து சொன்னாலும் உன் கூட இருக்கிறவங்க உன்னை சரியா புரிஞ்சுக்காம இன்னும் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க. ஆனா அவர்களே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த வராகி அம்மா நான் உருவாக்குறேன். நீ என்கிட்ட கோபிச்சுக்கிட்டு நான் உனக்காக நல்லதே செய்யலைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் எதிர்கொள்ள தேவையான சக்திகளை இந்த வராகி அம்மா உன் பிரார்த்தனை மூலமாக உனக்கு கொடுக்கிறேன். பிரார்த்தனை செய்வதையும் வேண்டுவதையும் பக்தி மூலமாக நம்பிக்கை வைப்பதையும் நிறுத்தாதே. கூடிய சீக்கிரம் காலமும் மாறும், காட்சிகளும் மாறும். நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இன்னைக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சிய கூடிய சீக்கிரமே நீ அனுபவிக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் செல்லவே. நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையை வாழ வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். தினமும் ஓய்வே இல்லாம உழைக்கிறதுனால தான் அந்த கடிகாரம் எல்லா இடத்துலையும் உயரத்துல வைக்கிறாங்க. அதே போல நீயும் கடினமாக உழைக்கும் போது உயர்ந்த இடத்தை நிச்சயமாக அடைய முடியும் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் யார் எப்படின்ற உண்மைய அவங்களால ஏத்துக்க முடியாத அவர்களுடைய கசப்பான குணத்தை உண்மையாக நீ பேசும்போது அவங்க தான் செய்யற தவற உணர்ந்துக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவங்க செய்யாதது இல்லாததை பொல்லாததையும் யாராவது பொய்யா சொல்லி அவங்கள பாராட்டும் போது அந்த இனிப்பான பொய்களை சொல்லும் மனிதர்களை உண்மைன்னு நம்பி அவங்களையே தேடி போற உலகமாதான் இது இருக்கு. உண்மையை சொல்றவங்களுக்கு இப்போ காலம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுதானே. இனிமே நீ யாரை பத்தியும் எதை பத்தியும் எதுவும் பேசாம உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. மற்றவங்களை போலவே நீயும் அமைதியா இருந்துட்டீன்னா, யாருடைய வாழ்க்கையிலும் போய் தலையிடாம எந்த பிரச்சனைகளையும் பத்தி பேசாம இருந்துட்டீன்னா உன் வாழ்க்கையும் இனிமையா நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காதவங்களை பத்தி நீ மட்டும் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை காலமா நீ எல்லார பத்தி யோசிச்சு எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் உனக்காக நல்லது நினைக்கவும் செய்யவும் யாருமே இல்லைன்னு தெரியும் போது நீ அமைதியாக இருந்து விடு. இந்த வராகி அம்மா இது வரைக்கும் உன்கிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உன் கவலைகளும் சந்தோஷங்களும் இன்னும் எத்தனையோ உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்க. அதையெல்லாம் கேட்டுட்டும் நான் அமைதியா கல்லாக இருப்பேன்னு நினைச்சிடாத. நிச்சயமா உன் வாழ்க்கையை சரிப்படுத்தும் முறைப்படுத்தும் நபர்களை உன்னை சுத்தி வச்சு உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். உன்னை நேசிக்கும் உயிரை தான் உனக்கு நான் தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை என் பொறுப்புல இருக்கும்போது அது எப்படி தப்பாகவோ தவறாகவோ போகும்? சந்தனம் துண்டு துண்டா ஆனாலும் எத்தனை துண்டுகளாக சின்ன சின்னதா வெட்டினாலும் அதுல இருந்து வரக்கூடிய வாசனை மாறாது. அதே போலதான்
எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து உனக்கு நான் எல்லா சோதனைகளையும் வச்சாலும் உன்னுடைய நல்ல குணத்துல இருந்து நீ மாறல. அப்படிப்பட்ட உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறத நான் மறக்கவே மாட்டேனேன்னு சொன்னவே. ஆனா உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள சில பேரை நீ மறந்துதான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தணும், உன்னை பலகீனப்படுத்தணும், உன்னை திட்டணும் தூட்டணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள நீ மறந்து விடு. மறக்கிறதுக்குன்னே சில உறவுகளும், மறப்பதற்கு இல்லை இவங்க தான் உன் வாழ்க்கைக்கான ஆணிவேர்னு சில உறவுகளும் உன்னை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் இன்னொரு உறவுக்குள்ள ஒளிச்சு வைக்கதான் செய்யும் வாழ்க்கை. ஆனா நீ என்ன பண்ணணும், உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை இன்னொருத்தர் கையில போகாத அளவுக்கு முழு பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ. உன்னுடைய பலமும் பலவீனமுமாக நீ தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தர் மேல நீ வச்சிருக்க பாசமும் அக்கறையும் உன்னுடைய பலவீனமாக இருந்திடவே கூடாது என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் போது உன்னிடம் இல்லாதவற்றையும் நீ இழந்தவற்றையும் உனக்கு ஆழமாக யோசிக்க தோணுதா? இதுவே காசு பணம் நம்ம கிட்ட இருந்திருந்தா இவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்களே, இவங்க இப்படி பேசியிருக்க மாட்டாங்களேன்ற எண்ணம் உனக்கு வருதா? வருத்தப்படாத. உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கும்படி சூழ்நிலைகளை இந்த வராகி அம்மா நான் உருவாக்குறேன். எப்பவுமே நீ மனசுல ஒரு சோர்வோடும் சோகத்தோடும் இருக்க, தன்னந்தனியாக இருக்கவுமே நினைச்சு வருத்தப்படாத. உன் கூட உனக்குள்ள துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என்னுடைய அரவணைப்புல நீ பத்திரமாக இருக்கலாமேன்னு செல்லவே. யார் யார் உன்னை விட்டு போனாலும் எப்பவுமே நான் உன் கூட தான் காவலாகவும் ஒரு தாயாகவும் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம். நான் உனக்கு துணையா இருக்கும்போது இதை விட வேற என்ன வரம் வேண்டும் உனக்கு? அதையும் மீறி உனக்கு ஏதாவது வேணும்னாலும் உன் விருப்பத்தையும் உன் வேண்டுதலையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லு. நிச்சயமாக அதை நிறைவேற்றி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். கடலின் அலைகள் கரை வந்து சேருவது போல உன்னுடைய எல்லா கவலைகளையும் என் பாதத்துல போட்டுட்டீனா அதை நான் முழுசா சரி செஞ்சிருவேன். நீ முழு நம்பிக்கையோட உன் வருத்தத்தை என்கிட்ட சொல்லிட்டீனா என் அருள் மூலமாக அனைத்தையுமே உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் முடிச்சு கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ செஞ்ச தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட கையேந்தி நிற்பவர்கள் ஏற்கனவே உனக்கு கெடுதல் செஞ்சவங்களாதான் இருப்பாங்க. உன்கிட்ட வந்து கையேந்தி நின்னவங்க நிம்மதி பெருமூச்சு விடும்படியும் அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியும் உனக்கான வாழ்க்கைக்கான வசதிகளை நான் அள்ளி கொடுக்கிறேன் என் செல்லமே. எப்பவுமே என்னையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் என் அருள் முழுவதையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ நிச்சயமா சீரும் சிறப்புமாக செல்வ வளைப்பத்தோடு வாழத்தான் போற. என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கு. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அமைதியா பொறுமையா பக்குவமா பார்த்து பேசு. தேவையான நேரம் நல்லா தூங்கு. வேலை செய்யும் போது பொறுமையா கவனமா நிதானமா வேலை செய். எல்லார்கிட்டையும் உண்மையா இரு. யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த வேலையை செஞ்சாலும் திட்டம் போட்டு சரியா நேர்மையாக சம்பாதிக்கும் போது அதன் மூலமாக உன்னால சேர்த்து வைக்கவும் முடியும். எல்லார்கிட்டையும் நாகரிகமாக நடந்து கொள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்தும் போது அது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். காசு பணம் சொத்து சுகம் வச்சிருக்கவே மட்டும் பணக்காரன் கிடையாது. அன்பான துணை உள்ளவன் தான் உண்மையான பணக்காரன். அப்படி உன்னுடைய துணை உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அனுசரணை செஞ்சு உன் கூட அன்பா உனக்கு ஆறுதலா அக்கறையா இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ தவறே செய்யாம வலியையும் வேதனையையும் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இப்போ இருக்கா? கவலைப்படாத. நீ எல்லார் மீதும் அளவு கடந்த அன்பு வச்சதுனால தானே எல்லாரும் சுலபமா உன்னை காயப்படுத்திடுறாங்க. உண்மையான அன்பின் பாசத்தின் வலிமைய இந்த உலகம் வேணும்னா புரிஞ்சுக்காம இருக்கலாம். சுயநலம் கொண்ட மனிதர்களை தாண்டி உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிற இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் பரிசாகவே உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் நான் செய்கிறேன். நீ தேவையில்லாம கோபப்படாத.
எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேணாம். தேவையில்லாத ஆசைகளை தூக்கி போட்டுட்டு எந்த எதிர்மறை சிந்தனைகளும் இல்லாம தெளிவான சிந்தனையோட அமைதியாக அமர்ந்து என்ன செய்யணும்னு யோசிச்சு உன்னுடைய வேலைகளை நீ சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீனா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. என் பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிப்பதற்கான காலம் வந்துடுச்சு. அதை நீ அனுபவிக்கும் போது கொஞ்சம் கூட வருத்தமே உன்னை சுத்தி இருக்காது. நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் எல்லாமே இந்த வராகி அம்மாவின் செயல்தான்னு நீ பொறுப்பை என் கையில ஒப்படைச்சிட்டினா உன் வாழ்க்கையை நான் கையில் எடுத்து உன்னை உயரச் செய்வேன். உன் ஆரோக்கியத்துல நீ கவனம் செலுத்து. வெற்றியை தொடர்ந்து பெறணும்னா ஆரோக்கியத்தையும் சரியாக வச்சுக்கணும் அல்லவா? நீ நல்லா சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தும் கூட மகிழ்ச்சியாக வாழ்றதுல உனக்கு என்ன கவலை குழப்பம்? நிச்சயமா உன்னை நிம்மதியா சந்தோஷமா வாழ வைக்கதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில இனிமே நீ உன் எதிர்காலத்தை பத்தியோ இப்போதுள்ள வாழ்க்கையை பத்தியோ நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா கவலை எந்த விதத்திலும் பலன் தராது, கவலை எதுக்குமே பயன்படாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. நீ கவலைப்படுறனா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது உன் கவலைகளை எல்லாம் நான் தீர்ப்பேன்னு முழுசா நம்பு. எல்லாமே இனி உன் வாழ்க்கையில நடக்கக்கூடியதையெல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே ஒரு சின்ன கஷ்டமோ ஏதோ ஒன்று வந்துடுச்சுன்னா எனக்கு பிரச்சனைன்னு பயந்துக்கிட்டே சொல்லாத. பிரச்சனைன்னு சொல்லும் போதே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். அதற்கு பதிலாக ஏதாவது ஒன்று நீ நினைச்சதற்கு மாறாக நடந்துடுமோன்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு சவால்னு சொல்லிப்பாரு. சவாலை சமாளிச்சே ஆகணுன்ற அந்த உத்வேகம் உனக்குள்ள வந்துடும் அல்லவா? அது மட்டும் அல்லாம தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட தானாகவே வந்துடும். எதையுமே சவாலாக நினைச்சு அதை சமாளிச்சு ஜெயிக்கணும்னு பாரு. இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் எல்லா பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்க போறேன். என்ன மீறி இனி எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்காது. நீ என்ன விரும்புறியோ, என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதையே உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகி போனதோ அல்லது நீ செய்யறதை பார்க்காமலோ இருந்தது கிடையாது. என்னுடைய அன்பும் அருளும் ஆசைகளும் எப்போதுமே உனக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைய நிலைமையில நீ இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு கூட இந்த வராகி அம்மா நான் தான் காரணம். அது மட்டுமல்ல, ஆரம்பத்துல சின்ன வயசுல உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டத்தை மீறி இப்போது ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க. இன்னும் உனக்கு வாழ்க்கைக்கு உயர்ந்த நல்ல நிலைமையை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எனக்கு பிடித்த பொக்கிஷமான பிள்ளை அல்லவா? ஏன் அனுமதி இல்லாம யாருமே உன்னை நெருங்கவோ தொடவோ முடியாது. இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. கூடிய சீக்கிரமே என் தரிசனம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ என் ஆலயம் வந்து என் ஆசீர்வாதத்தை பெறும்படியும் நான் ஒரு அற்புதம் நிகழ்த்த போறேன். நீ எப்போது என்னை பார்க்க வருவன்னு உன் வருகைக்காக காத்து காத்து கடைசியில நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே பாரு, உன் வாழ்க்கை நீ விரும்பியது போலவே மாறப்போகுது. நிச்சயமாக நீ ஜெயிக்க போற. அதை பார்த்து ஆனந்தமாக கண்டுகளிக்க தான் ஓடி வந்தேன்.